guys, welcome to my gameplay video. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Block Fruit Part 3. அதுக்கு முன்னாடி எல்லாரும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. Let's get into the gameplay video. போன இது நம்ம லாஸ்ட்டாக அந்த Block Fruit ஸ்பின் பண்ணிட்டு விட்டுருப்போம் guys. அதுக்கப்புறம் நான் ஐஸ் ஃப்ரூட் சாப்பிட்றலாம், ஏன்னா எல்லோரும் கமெண்ட் பண்ணியிருந்ததுனால சாப்பிட்டேன் guys. இன்றைக்கி நம்ம அடுத்த ஃப்ரூட் ஒரு வீடியோவுக்கும் ஒரு ஃப்ரூட் ஸ்பின் பண்ணோம், அதான் guys நம்மளோட ரூல்ஸ். சரி வாங்க, இப்போ ஃபஸ்ட்டு இந்த பாபி அடிச்சு அடுத்த ஐலண்ட் போவோம். கோடு போடணும், மறந்துட்டேன். கோடு என்னென்னு பார்த்துக்கோங்க. மேஜிக் பஸ் போட்டுருவோம். மேஜிக் வெளியே ஒரே நாய்ஸ் இருக்க பக்கத்தில் வீடு கட்டுறாங்க guys, அதனால தான். வேறு எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கோ. மேஜிக் MAGIC ஐ போட மறந்துட்டேன் guys. ஐ போட மறந்துக்கிட்டே இருக்கேன். நீ மேஜிக் பஸ் வந்துச்சு. சரி வாங்க அவன் அடிப்போம். அவன் இல்லைன்னா ப்ரூட் அடிப்போம் guys, அவ்வளோதான். எங்கடா போகிற? ஆனால் செத்து மேலே ஒருத்தர் இருக்காங்க guys, வந்து வச்சிருப்பானோ. கோடு வேஸ்ட் ஆகுதுடா. பாபி வாடா. சரி செஸ்ட் எடுத்துகிட்டு போவோம். இருங்க, இந்த சர்வரில் யார் ஐஎஸ்ன்னு பார்ப்போம். அவனுங்க தான் இங்கே வந்திருப்பானுங்களா இல்லை ரைன்ஸு பைரட்டில் நம்மளுக்கு கீழே 2-3 பேர் தான் இருக்காங்க. சரி விடுங்க, அவன் வரல போல கைஸ். வந்திருந்தானே அடிச்சிருக்கலாம். இவனுங்களை அடித்து டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ரூட் அடிச்சுட்டு அடுத்த ஐலண்ட் போயிடலாம்ல. அதான் இந்த பாஸ் அடிச்சுட்டு போய் சரி ஒன்றும் ஒரு வாட்டி அவனுங்களை அடிச்சுட்டு போயிடும். என்னன்றீங்க? மங்கூஸ் 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 ஐஸ் எலமெண்டல், அதனால தான் நான் சாப்பிட்டேன். ஏன்னா சாப்பிட்ருக்கவே மாட்டேன், வேணான்னு சொல்லியிருப்பேன். பிளேடு வந்து கத்தி அந்த மாதிரி ஏதாவது கையில் ஆயுதம் வச்சுருக்காங்கல்ல, அவங்களுக்கு மட்டும்தாங்க guys. அதுவே நான் நேற்று தான் கண்டுபிடிச்சேன். நேற்று தான் கூகுளில் பார்த்தேங்க guys அப்டேட்டுக்கு. என்னடா வரவே மாட்டேங்கிறீங்க? பயந்துட்டீங்கடா. விட்டுடா, பாவம் இல்லைடா, அதனால தான்டா. போ செத்தப்பாயிலே. அடுத்தது 25 1 50 25 50 அடுத்த பவர் மாஸ்ட்ரி. இப்போ ஃபுல் ஸ்டாட்ஸையும் வந்து இப்போ ஹெச்பிக்கு இதுக்கு இல்லை வேணாம், அட்டாக்கிங்க்கே போடும். அட்டாக்கிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் அவன் எதுக்கு நம்மளை அடிக்க போகிறான்? ஈஸியாக முடிஞ்சிடும்ல. எப்படி அண்ணனோட புத்திசாலித்தனம். இதுக்கு தான் படிங்கடான்னு சொன்னேன் அப்படின்னு ஒரு காமெடி வரும். இன்னும் 2 பேர் அடித்து இந்த கொஸ்டின் முடிஞ்சு. இல்லை மாஸ்ட்ரி 17 போயாச்சு. மாஸ்ட்ரி ஸ்பீடாக தான் இருக்குது, ஆனால் அந்த பாஸ் பண்ண வரதுக்கு தான் லேட் ஆகுது. எப்படி 2 பேர் வாங்க. ஒரு அடிக்கு 95 போகுது guys. சில டைம் 100 போகுது, சில டைம் 95 போகுது guys. முடிஞ்சு கொத்து முடிஞ்சு guys. 2 லெவல் போயிருக்கோம். அந்த ஸ்டேச்சை தூக்கி டிஃபென்ஸுக்கே போட்டுருவோம். 30 போட்டு இது ஒன்று வச்சுருப்போம். வண்டியாடா, நான் முடிச்சுட்டு நான் கிளம்புறேன்டா, வாடா. தைலண்ட் போயிடலாமா? ஆமாம், தைலண்டே போயிடலாம். வரவும் மாட்டான் இன்னைக்கு வந்து. இல்லைன்னா எல்லா செஸ்ட்டும் எடுப்போம். செஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்ப்போம் வந்திருந்தானா. எல்லா செஸ்ட்டும் எடுத்துட்டானுங்கடா. இந்த டைமண்ட் செஸ்ட்டில் இருந்து இது 2000 3000 கடை இங்கே இருக்காங்க. கருமம் பிடிச்சவனே, ஏன்டா இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்க? இருங்க முடிச்சுட்டு போவோம். 80,000 இது கிடைக்கும். 80 இல்லை 90,000 கிடைக்கும். அதனால தான் இவன் அடிச்சுட்டு போனால் ஒரு 2-3 லெவலாவது ஏறும். 4 லெவல் கிட்டே ஏறுங்க இவன் அடித்து. அதனால தான் அடித்து பவர் ஏற்றிட்டு செஸ்ட் எடுக்க வந்தேன். அடிக்க வருவானே, இவன் வேறு பவர் யூஸ் பண்ணுவான். கொஞ்சம் பக் ஆகிற மாதிரி இருக்கு, லேகி.
24 சண்டை போடுறா போடு. ஐயோ ஹெச்பி அவன் அடிச்சிட்டு இருக்கான். இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம அடிக்கலாம். முடிச்சிட்டான்டா. ஷிட். ஏன்னா நம்மளுக்கு ஏறும் அவன் கொண்டானா, அந்த பயம் இல்லை. ஆனால் அவனை நம்ம தான் கொல்லணும், அந்த பயம் தான் என்கிட்ட இருக்கு. நான் தான்டா கொல்றேன் ஒன்று. எந்த பண்ணிடா அது. கொஸ்ட் முடிஞ்சு கைஸ், நம்மளும் செத்துட்டோம். 10 கொடுத்துருக்கானுங்கோ. இந்த 10 தூக்கி ஃபஸ்ட்டு ஹெச்பி ஏற்றிப்போம். அப்புறமா இது வேணாலும் பார்த்துக்கலாம். ஹெச்பி இல்லாமல் செத்து மூசிக்கி தலைப்பிடும். ஜீபும்பா. சரி கைஸ், நம்ம ஓடியே போயிடலாம். அடுத்த இல்லைண்டு எங்கே இருக்கு? வந்து கொண்டுட்டு இருக்கிறேன்டா. ஐஸு பவரை வச்சுக்கிட்டு. ஐஸ் இருந்தால் தண்ணியில் ஓட முடியும். நேற்று கேட்டிருந்தேன்ல, நானே கண்டுபிடிச்சிட்டேன், யாரும் சொல்ல. ஆனால் என்ன எனர்ஜி தான் குறையும், அது பார்த்துக்கலாங்க. 38,000 இருக்குது. லாஸ்ட்டு இந்த வீடியோ முடியும் போது ஸ்பின் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ வந்து 15 மினிட்ஸ் தான். எல்லா வீடியோமே இனிமேல் 15 மினிட்ஸ் போடலான்னு இருக்கேன். 50 இல்லை 15. என்னடா இவ்வளோ நேரம் ஆகுது? முடிஞ்சா இல்லையா? எனேபிள் பிவிபி வேணாம். 65வது லெவலு. இந்த வீடியோவில் எப்படியாவது 100 இல்லைனா 80 அந்த ரேஞ்சுக்கு போயிடலாங்க. எக்ஸ்பி கோடு இருக்குது, அதை வச்சு நீங்கள் 100 போகலாம். இல்லைனா 80 75 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு கூட வீடியோ முடிச்சுக்கலாம். வந்து தொலையுங்களேண்டா, கை வேற வேர்க்குது. கரும்பு இங்கே ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருக்குமா? கீழே இருக்காது. ஏதாவது இருக்குமா? செஸ்ட்டு தான் இங்கே நிறைய இருக்கும். அங்கே செஸ்ட்டு வந்தோடனே ஏதோ ஒரு செஸ்ட்டு கொடுங்க. என்ன பாவம் இல்லை, டேமேஜ் விழுதா? விளையாட கைஸ், போதும், இதுவே போதும். 300 ரூபா கொடுத்துருக்கானுங்கோ. இந்த வீடியோவில் ஒரு 1 லேக் சேர்க்க முடியுதுன்னு பார்ப்போம். டார்க் ஸ்டெப் வாங்கிடலாம். அது 150 பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் டைம் 100 தானே, ஃப்ரோசன் வில்லேஜ், அதுக்கு போயிடுவோம். ஒருத்தவன் அடித்து 90k எக்ஸ்பி ஏறுங்க. அப்படின்னா ஒரு 4 லெவல் போவோம். 4 லெவல்னால் போதும். 4 லெவல்னால் கூட செத்து போடா. செத்தப்ப எதுங்களா? என்னடா சாக மாட்டேங்கிறீங்க? இந்த க்ளோஸ் பண்ணிடு. நேற்று மாதிரி ஸ்டாச்சு சேர்த்து வைப்பாங்க. சேர்த்து வச்சு லாஸ்ட்டாக போடுவோம். அது ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். நான் கொஞ்சம் ஏஎஃப்கே பண்ணோம். இந்த கொஸ்டின் மட்டும் முடிஞ்சிட்டு நான் அந்த கோடு முடிகிற வரைக்கும் ஏஎஃப்கே பண்ணிட்டு வரேன். ஒரு 80 லெவல் கிட்ட 80 லெவல் கிட்ட வந்துட்டு உங்களை பார்க்குறேன். இந்த கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு போயிடும். சாவுட செத்தப்பல்ல சாவு. நீ பெரிய பிஸ்தா, உன்னை பார்த்து நாங்கள் பயப்படணும். புது பவர் வரப்போதா? வந்துடுச்சு கைஸ் புது பவர். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணு. புது பவரு இந்தாடா புது பவரு. ஓ இந்த பவரா? என் கூட பிவிபி பண்ணும்போது இதான் ஒருத்தன் யூஸ் பண்ணான். எங்கே அந்த சைடு போயிட்டானே? எங்கடா இருக்க? இருக்கியடா. சரி ஓகே கைஸ், நான் ஏஎஃப்கே போட்டுட்டு உங்களை பார்க்குறேன். கைஸ் 79 வந்துட்டோம். இப்போ புதுசாக ஒரு கொஸ்ட் அன்லாக் ஆகிருக்கு. டெசர்ட் ஆஃபீஸர், அவங்கள போய் அடிப்போம். 65,000 எக்ஸ்பி. அப்போனா 60 120 130 கிடைக்கும் கைஸ்.
130ன்னா ஒரு 4 லெவல் ஏறும் கரெக்டாக. 4 இல்லைனா 5 லெவல் ஏறும். போதும் அதுவே. வாங்கடா. டேமேஜ் இல்லக்கூடாது. ஏன்னா 79 வந்துட்டு. இந்த பயம் இருக்கணும்டா. அண்ணன் யார் சரவடி. நான் ஃபுல் ஸ்டாட்சியும் இதுக்கு போட்டேன் கைஸ். பிளாக் ஃப்ரூட்டுக்கு போட்டேன்னா அப்புறம் மீதி ஒரு 10 ஸ்டாட்சை வந்து ஹெச்பிக்கு போட்டேன். இனிமேல் வர ஸ்டாட்சி மறுபடியும் சேர்த்து வச்சு பாதி இபிக்கு பாதி ஹெச்பிக்கு இந்த மாதிரி தான் போடணும். ஏன்னா அது கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் பாஸ் ஃபைட்டுக்கெலாம் அடிக்க முடியும். 6 பேர் தானா? ஈஸியாக இருக்கு. இன்னும் 2 பேர் வாங்க. இங்கே இருக்கும். வேறு ஒருத்தர் இங்கே இருப்போம். இங்கே வருவோம் பாருங்க. இங்கட ஆளை காணோம். நீ வா. அதுக்குள்ளே இங்கே வந்துட்டான். இந்த ஒரு 30 போகுது. போன டைம் 24 போச்சு. இப்போ 30 போகுது. 82 போயிட்டோம் கைஸ். 79லேருந்து 82 போயிட்டோம். 39 வாங்க ஓடி போயிடும். ஐஸ் ஃப்ரூட் இருக்கிறதுனால தண்ணியில் போக முடியுது. அது வரைக்கும் சந்தோஷம் கைஸ். லாஸ்ட்டாக இது வேறு ஸ்பின் பண்ணோம். பார்த்துக்கலாம். 50,000 வேறு அடுத்த ஐலாண்டுக்கு கோட் வாங்க வேணும். 30,000 தான் செலவு பண்ணணும் கைஸ். இன்னும் 1 லட்சம் இந்த வீடியோவில் சேர்த்துடலாம். ஈஸி தான். இப்போ 70,000 இருக்குது. 50,000 பிளாக் ஃப்ரூட்டுக்கு மீதி 50,000 அந்த கோட்டுக்குன்னா அடுத்த வீடியோவிலேருந்து மறுபடியும் 1 லட்சம் சேர்த்து அந்த மாதிரி. புரியுதா கைஸ் நான் என்ன சொல்ல வரேன்னு? நெக்ஸ்ட்டு இந்த ஐலாண்ட் ஃப்ரோசன் தான் போவோம். ஆமாம், ஃப்ரோசனில் என்ன இருக்கும்? அந்த ஆறாலாம் வாங்கணும். அதுக்கு வேறு காசு வைக்கணும். ஆறாவும் நான் ஹை ஜம்ப்பு தான் வாங்குவேன். அந்த ஃப்ளாஷ் நல்லாவே இல்லை. அதை வாங்கி ஒரு ப்ரோஜனமும் இல்லை கைஸ். 30,000 ஆகும். 30,000னா மீதி 40,000 கரெக்டாக இருக்கும். அப்புறம் அந்த கோட்டு வாங்கணும். அது அடுத்த வீடியோவில் தான். அப்புறம் இப்போ என்ன பண்ணோம்? ஒரு 70,000 கரெக்டாக இருக்கும். போதும் கைஸ். இன்றைக்கி தேவையான காசு இருக்குது. இனிமேல் தேவைன்னா ஆணுங்களுக்கு அடிச்சுக்க வேண்டியது. மறுபடியும் கிரைண்டிங் பண்ணி போட்டுருவேன். சரிங்க கைஸ் நான் இந்த என்ன பண்ணுறது? சரி இந்த கொஸ்ட்டை பார்த்துருங்க. ஏஎஃப்கே போடுறதுக்கு முடிஞ்சிடும். அந்த கோடு முடிஞ்சிடும் கைஸ். இதான் லாஸ்ட்டு கொஸ்ட். இந்த கோடோட அந்த ஸ்பீட் அடிக்கிறேன். என்னடா சண்டைக்கே வர மாட்டேங்கிறீங்க? சண்டைக்கா? இன்னும் ஒருத்தமாடா. 1 நிமிஷம் இருக்குது இந்த கோடு. நம்ம இங்கேருந்து அங்கே போனோன்னா முடிஞ்சிடும். செத்துப்போ. 85 போய்விட்டோம். ஃபுல்லாக இதுக்கு போட்டுருவோம். சரி கைஸ் நான் கொஞ்சம் கிரைண்டிங் பண்ணிட்டு ஒரு 100 அடுத்த ஐலாண்டுக்கு எவ்வளோ அது சொல்லுங்க கைஸ். மறந்து போகுதுடா. சரி இல்லைன்னா இப்போ போய் பிளாக் ஃப்ரூட் ஸ்பின் பண்ணிவிட்டு வந்துடலாமா? அந்த ஒரு கொஸ்ட்டு முடிச்சுட்டு ஒரு வாட்டி கொஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ போய் ஒரு பிளாக் ஃப்ரூட் ஸ்பின் பண்ணிவிட்டு வேறு என்ன மீதி 30,000 ரூபாய்க்கு 6,000 வாங்கிட்டு வரணும். போயிட்டு வந்துடலாம். நான் 100 லெவல் தான் அடுத்த ஐலாண்டோ வேலை இருக்குமோ? 48 செகண்ட்ஸில் எப்படி 8 பேரை கொல்றதுன்னு பாருங்கள். இது ஃபெயில்டு கூட ஆகலாம். பாருங்கள். முடியாது. நான் 48 செகண்ட் 20 செகண்ட்ஸ் முடிக்க முடியாது. அதுக்குள்ளே எனக்கு ஸ்பான் ஆக மாட்டேனுங்களே. பிவிபி யாருன்னே தெரியலையே. டக்குன்னு வாங்கடா. 15 செகண்ட்ஸ் தான் முடிஞ்சு கைஸ். ஒரு லெவல் தான் ஏறும். 86 போயிட்டு நான் ஜங்கிளில் போய் உங்களை மீட் பண்ணுறேன். யாருன்னே தெரியல. சரி யாரோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் இல்லை, யாருன்னே தெரியல. ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்து அக்செப்ட் பண்ணிட்டேன். முடிஞ்சு கைஸ் கரெக்டாக. சரி கைஸ் நான் ஜங்கிளில் இருங்க.
நான் ஜங்கிளில் போயிட்டு உங்களை மீட் பண்ணட்டா? ஜங்கிளில் நான் போய் உங்களை மீட் பண்ணுறேங்க கைஸ். நம்ம சான்னு ஒருத்தன் ஸ்பானாக இருக்கான்னு சொன்னான்ல, அவன் ஸ்பானாக இருக்காங்க. அவன் அடிக்க தான் போயிட்டுருக்கோம். அப்படியே ஜங்கிளுக்கு போகலான்னு தான் பார்த்தேன். வந்துட்டான். அவனை முடிச்சுட்டு அப்படியே ஜங்கிளுக்கு போயிடலாம். அவனை எப்படியாவது கொல்லி அந்த கண்ணு கண்ணால் கத்தி எடுக்கணும். டக்குன்னு போடா. என்னடா ஆமையாட்ட போயிட்டுருக்கு. அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. போய் ஓசிக்கல திருட முடியுதா? முடிச்சிருப்பீங்களேடா இந்நேரம். முடிச்சிட்டானுங்களா? எவ்வளோடா டேமேஜ் கொடுத்துருக்கீங்க? கொஞ்சோண்டு டேமேஜ் கொடுத்துருக்காங்க. டேய் யாரா இது? நம்மளடிக்க வரான். செத்து போட நூடே வந்துட்டான். நம்மளடிக்க வரான். ஐயோ முடிச்சிட்டான்டா. செத்துட்டாங்க. இப்போ லாஸ்ட் இட்டு வாடா. எங்கடா அவன்? சரி வாங்க, இந்த செஸ்ட்டு இங்கே இருந்தது முடிச்சிட்டான். டேய் எங்கடா அவன்? இங்கே தானே நின்னா? சரி விடுங்க. சரி வெப்பனாவது வாங்கிட்டு போவோம் வந்ததுக்கு. ஸ்லிங் ஷாட் எவ்வளோ? 100 ரூபான்னு தான் வாங்கிக்கிறேன். வாங்க மாட்டாங்க. கைஸ் நம்ம போய் ஸ்பின் பண்ணிட்டு வருவோம் கைஸ். நம்ம ஜங்கிளுக்கு வந்துட்டோம் கைஸ். இப்போ போய் ஒரு ஸ்பின் பண்ணும்போது ஒரு கேஸ் ஃப்ரூட் அந்த மாதிரி ஏதாவது நல்ல ஃப்ரூட் கொடுங்க. நல்ல ஃப்ரூட்டாக இருந்தால் நான் அங்கேயே சாப்பிட்றேன். இல்லைன்னா ஸ்டோர் பண்ணிட்டு கமெண்ட்டில் கேட்குறேன். இதான் கைஸ் நம்மளோட ட்ரிக்கு. நம்மளுக்கு யாராவது ஸ்பின் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். அன்றைக்கி ஒரு பொண்ணு ஸ்பின் பண்ணுச்சு. இது இவங்ககிட்ட கேட்போம். ஸ்பின் ஃபார் மீ. ஸ்பின் ஃபார் மீன்னு கொடுத்துட்டேன். என்ன பண்ணுறான்னா, நூம்பு ஃப்ரூட்டாக இருந்தால் என்கிட்ட கொடுத்துருவான். தெரியும் எனக்கு இந்த மாதிரி ஆளுங்களே. சரி அப்படி நம்மளும் ஸ்பின் பண்ணிடுவோம். எப்படி ஒரு கரண்ட்டு எவ்வளோ அது? 37,000 கைஸ். 37,000 தான் வாங்கிட்டு. வேறு என்ன சொன்னேன்? 37,000. வேறு என்னடா சொன்னேன் மறந்துருச்சு. என்ன இது? ரப்பர் ஃப்ரூட் கொடுத்துருக்கானுங்கோ. ஓப்பா ஸ்பைக் ஃப்ரூட் கச்சிருக்கு. தேங்க்ஸ் சொல்லிடுவோம். ஈட்டிட்டான். கேவலமான ஃப்ரூட்டை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வேறு அந்த கோட்டு வாங்கினா வேறு என்ன கைஸ் சொன்னேன் மறந்துக்கிட்டே இருக்கே. வேறு ஃப்ரூட்டு வாங்க ஃப்ரோசன் ஐலண்ட் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். நம்மளோட கப்பல் அது கப்பல் குப்பல். 2 ஐட்டம் கொடுத்துருக்கான். நல்லா பையன். விட்டுட்டு ஓடுறான். என்ன கைஸ் திருடிட்டு போயிட்டான்? ஏன்டா திருடிட்டு போகிற? சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அன்டில் தென் டாட்டா பாய் see you. இந்த 2 ஃப்ரூட்டில் எது சாப்பிட்லன்னு சொல்லுங்கள், சாப்பிட்றலாம். ஓகே பாய் கைஸ்.